Hello friends, welcome to online Tamila channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கிறது என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது பைத்தான் ப்ரோகிராம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எதனுடைய இது அப்படினு கேட்டிங்கனா CBSE அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் +2 வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா கன்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கு C++ எல்லாமே போட்டிருக்கோம். சி வந்து ஏற்கனவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரோக்ராமிங் வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலைன்னா அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நம்மளுடைய சேனலோட மெயின் மோடே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நாட் ஓன்லி இன்ஜினியரிங் எந்தெந்த பர்சன்ஸ்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் அதாவது +2 CBSE ஸ்டூடெண்ட்டோட பைத்தான் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம +1 என்ன வந்து ஒரு பேஸ் ஸ்கில், ஏன்னா +1 வச்சு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து கொடுக்குறாங்க. அப்போ +1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா C++ மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜ்னா என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரோக்ராமிங்ஸு எதுக்கு லாங்குவேஜோட யூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நிறைய டைம் நம்ம வந்து கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பைத்தான் நியூவாக பார்க்க வந்த ஸ்டூடெண்ட்டுக்காக ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் இருக்கும். தட் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லாங்குவேஜ் இருக்குது. அதாவது மிஷின் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை பற்றி ரிலேட்டடாக ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த லாங்குவேஜ்னால் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது, அதனுடைய ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு ஜம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க, ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது C++, ஜாவா, அதே மாதிரி பைத்தான். உங்களுக்கு வந்து அநேகமாக வந்து +1 படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா +1 கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடுத்திருப்பாங்க, கிளாஸஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து C++, பைத்தான், ஹாஸ்கல், அதுக்கப்புறம் ரூபி, இந்த மாதிரி நிறையா இது பாஸ்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய எடிஷன், இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய எங்கெங்கெல்லாம்ப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய, ஏன்னா யாரை கேட்டாலும் பைத்தான் படிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பைத்தானில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது அந்த லாங்குவேஜ் வந்து ரிலீஸ் ஆனதே 1991. ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே +2 என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக +1 படிக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1991 பைத்தான் காட்டேட்ஸ் வந்து நேம் வந்து BBC, அதாவது காமெடி சீரியஸ்லேருந்து வந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணாங்க. அதனுடைய ஃபியூச்சர்ஸ் மெயினாக ஒய் வி ஆர் யூஸிங் வந்து பைத்தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதனுடைய ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இட் கேன் பி யூஸ்டு வந்து பேசிக்காக சயின்டிஃபிக், நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்ஸ்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னங்கிறத நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அதனுடைய லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இண்டிபெண்ட்னா என்ன, டிபெண்ட்னா என்ன, எது இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய டீட்டெயிலாக கொடுக்குறோம். இண்டிபெண்ட்னா ஒன்றும் கிடையாது, OS இண்டிபெண்ட், அவ்வளோதான். அதாவது எந்த OSல வேணாலும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு முக்கியமாக வந்து டவுன்லோட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ் இருக்கும், லினக்ஸ் இருக்கும், எது வேணாலும் நீங்கள் எந்த இதில் வேணாலும், ஆண்ட்ராய்டு, மொபைல் அப்ளிகேஷன்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த பைத்தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக அப்டேட் ஆகிருப்பீங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வித் வந்து வாஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட் ஆன் மாடியூல்ஸ் இதில் வந்து அதாவது ஹை லெவல் இதில் வந்து 2 டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, லோ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதையும் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைம்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். கிளாஸில் வந்து நிறைய அப்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன,
லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்னென்னு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரோக்ராம்னா என்ன, லாங்குவேஜ்னால் என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஹை லெவல் லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, அதனால் யூஸ் என்ன, அது ஏன் வந்து லோ லெவலோட ஹை லெவல் வந்து அட்வான்ஸ்டு, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு தான் போவோம். ஏன்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்கிறதுனால சி ப்ரோக்ராமிங் எடுக்கும்போது இது ஃபுல் டீட்டெயிலாக எடுத்துட்டோம். ஸோ இதனுடைய லிங்க்கும் நான் வைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸு ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து கீழே வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து லாங்குவேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, ப்ரோக்ராமிங்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, லோ லெவல் ஹை லெவல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன, டிபெண்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம படிக்கக்கூடிய பைத்தான் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட். ஸோ உங்களுக்கு எந்த இதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஓஎஸில் வேணாலும் இட்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது தான். அதேமாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ். இன்னொன்று லைப்ரரினா இன்பில்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குது. அதை வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கப்பா அப்படிங்கும்போது ரொம்ப 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 ஈஸியான ஒன் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்லலாம். இப்போ ஜாவா C++லாம் கம்பேர் டு இதோட பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ப்ரெசென்டபுளாக எழுதுறது தான் இந்த லாங்குவேஜ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது தான். அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். ஒரு கோடிங் எழுதணும் அப்படின்னா அப்போ என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் இருந்தால் நான் கோடிங் எழுதலாம் அப்படின்னா லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்க தெரியணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா லாங்குவேஜஸ்லையும் காமனாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் மாறும், மற்றபடி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரிலேட்டடாக, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் பைத்தான் வந்து ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷனபிள் லாங்குவேஜ், கஸ்டமைஸ்டு அப்ளிகேஷன் வந்து நிறைய அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. இன்னொன்று இதை வந்து ரொம்ப 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 ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் வந்து அந்த +1 டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று எங்கே தான் போய் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே திரும்பினாலும் பைத்தான் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா, அது யூடியூப்பு, இது எல்லாத்துலேயும் இந்த சர்ச் இன்ஜின் எல்லாம் எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான் தாங்க. ஸோ அப்போ பைத்தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அதை வந்து எப்படி கோடிங் எவ்வளோ ப்ரெசென்டபுளாக பண்ணலாம். முக்கியமாக நம்மளுடைய சேனலோட மோடு என்ன அப்படிங்கிறதுனா லைவில் நான் ஒர்க் பண்ணி காமிப்பேன். சி வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சி ப்ரோக்ராமிங்கு லைவ்லேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி என்ன மாதிரி எரர்ஸ் வந்து ஹவு டு வந்து அதை வந்து ரெக்டிஃபை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிட்டோரண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் பண்ணுது. இன்டெல், சிஸ்கோ, IBM இது எல்லாத்துலேயும் இந்த ஹார்ட்வேர் டெஸ்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மாயா ப்ரொவைட்ஸ் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டிங் API இது வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. iRobotல பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாசா அண்ட் அதர் வந்து யூஸ் ஆஃப் பைத்தான், அதாவது சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்ஸ் எழுதுறதுலையும் நாசாலேயே இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பைத்தானோடைய குவாலிட்டி. ஏன்ப்பா பைத்தான் போகிறீங்க அப்படிங்கிறத தாண்டி பைத்தானில் நிறைய வந்து இன்பில்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுப்பா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம், எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி ப்ரோக்ராமிங்ஸ் வந்து ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இப்போ வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மோடு என்னவாக இருக்குன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய ஐடியாஸ் 100% உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை சி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ப்ளேலிஸ்ட்டாகவே தனியாக நான் போட்டிருக்கேன். C++ம் ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். SQL தனியாக ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அந்த கோத்ரூ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பைத்தான்னா என்ன, எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு இதெல்லாமே +1ல் வந்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த லிங்க் எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பாக பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுனா என்ன அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். டெய்லி நம்மளுடைய சேனலில் 5 PM வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ கோத்ரூ பண்ணுங்கள், அதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளார தரோவாக பைத்தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நம்மளோட சேனலில் நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டட், அதாவது அடுத்து வந்து எந்தெந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டு, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் எந்த காலேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிறது எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே லாஸ்ட் இயர் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதையே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த இயர் வந்து நியூவாக லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த
வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப்பான வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப்பான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 PM ஆர் 6 PM எது வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணால் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் 5 PMக்கு வந்து உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராமோட லிங்க்கு, சேனல் டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு பைத்தான் கிளாஸில் உங்களை பார்க்குறேன். Until then, bye.